திருச்சி மணப்பாறை தனியார் பள்ளியில் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவத்தில் பள்ளி தாளாளரின் கணவர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரி மற்றும் குழந்தைகள் நல அலுவலர்கள் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். தற்பொழுது திருச்சியில் பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்பொழுது பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அங்கு என்னென்ன விசாரணை நடந்து வருகிறது? கூடுதல் விவரங்கள். சலமி, அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் அமைந்துள்ள இந்த தனியார் பள்ளியில்தான் அந்த பாலியல் சீண்டல் என்பது நடந்தது. குறிப்பாக வகுப்பறைக்கு சென்று அந்த பள்ளியின் தாளாளரின் கணவர் இந்த செயலில் ஈடுபட்டார் என்பதுதான் மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. மேலும் இந்த அதிக அளவு விழிப்புணர்வு இருப்பதுதான் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை பெற்றோர்களிடம் வந்து அந்த குட் டச், பேட் டச் உள்ளிட்ட வகைகளை சொல்லி இதுபோன்று இது மாதிரி அந்த வசந்த் என்பவர் மேற்கொண்டார் என்பதை தொடர்ந்துதான் அதன் பிறகு அந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வருகை தந்து அந்த பள்ளியை சூறையாடி மேலும் அந்த நபரை கைது செய்ய காவல்துறையிடம் புகார் அளித்து பல்வேறு நடவடிக்கை என்பது இரவு அதிக அளவு போராட்டமாக இருந்தது. குறிப்பாக அந்த பள்ளி அடித்து நொறுக்கிய பிறகுதான் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் வைத்த கோரிக்கை என்பது இந்த பள்ளியில் இந்த செயலில் ஈடுபட்ட அந்த உண்மையான குற்றவாளி மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஊர் மக்களின் கோரிக்கையாக இருந்தது. தொடர்ந்து தற்போது அந்த விசாரணை என்பது 4 மணி நேரத்தை கடந்து சென்று தற்போது மேலும் ஒரு மாணவி 5ஆம் வகுப்பு மாணவி இந்த பள்ளியில் அதே போன்று பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் காத்திருக்கிறது. தற்போது இந்த காட்சியை பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பள்ளி தான், அதாவது ஸ்ரீ குரு வித்யாலயா என்ற தனியார் பள்ளி தான் சிபிஎஸ்இ பள்ளியாக இருக்கிறது. இந்த பள்ளியில் வகுப்பறையில் தான் அந்த பள்ளி தாளாளர் கணவர் வசந்த் என்பவர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார். தொடர்ந்து பல்வேறு புகார் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் போக்சோ வழக்கு என்பது போடப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த பள்ளி, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில பெற்றோர்கள், அதே போன்று இந்த பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. கல்வி அதிகாரி பேபி, குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் ராகுல் உள்ளிட்டவர்களாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டதில் மேலும் ஒரு மாணவி இதே போன்று பாதிக்கப்பட்டுள்ளார். அவர்களிடம் தற்போது புகார் பெறப்பட்டு மேல் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரி வட்டத்தில் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விசாரணை என்பது சென்றாலும் நேற்று, அதாவது இந்த போராட்டம் செய்த பகுதிக்கு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வர் நாகரத்தினம் அவர்கள் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதே போன்று திருச்சி காவல் சரக துணைத் தலைவர் டிஐஜி வருண்குமார் அவர்களும் வருகை தந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு தற்போது இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரிடம் விசாரணை மேற்கொண்டு தற்போது விசாரணை என்பது 4 மணி நேரத்தை கடந்து விசாரணை என்பது முடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அந்த பள்ளி தாளாளரின் கணவர் உள்ளிட்ட 5 பேரை தற்போது கைது நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் வழக்கம்போல் திங்கட்கிழமை இந்த விசாரணை மீண்டும் தொடரும் என்று தற்போது அதிகாரியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.